அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி நவம்பர் 23ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள், பயங்கரவாத நிதியை தடுக்க நடவடிக்கை. G20 மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. போதைப்பொருள் கடத்தலின் மூலம் பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு நிதி கிடைப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதைப்பொருள் கடத்தலுடன் பயங்கரவாத இயக்கங்களுக்கு உள்ள தொடர்பை முறியடிக்க பிரத்யேக நடவடிக்கை உட்பட 4 முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. அந்த 4 முன்னெடுப்புகள் என்னென்னு பார்ப்போம். சுமார் 40 நாடுகளுடைய தலைவர்கள் இந்த G20 மாநாட்டில் பங்கேற்றுக்கிட்டாங்க. G20 மாநாடு ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து நடைபெறுவது இதுதான் முதல் முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 4 முன்னெடுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார பாதுகாப்பு, ஆப்பிரிக்க இளைஞருடைய திறன் மேம்பாடு, அடுத்ததாக போதைப்பொருள் பயங்கரவாதம் தடுத்தல், அடுத்து உலகளாவிய உட்கட்டமைப்பு முதலீடு கூட்டாண்மை. இந்த 4 தான் முக்கியமான முன்னெடுப்புகளாக சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பாரம்பரிய அறிவுசார் கருவூலம். முதலாவது, சுற்றுச்சூழல் சமநிலையுடன் கலாச்சார வளம் சமூக ஒருங்கிணைப்புடன் கூடிய வாழ்வியல் வழிமுறைகளை பாதுகாக்க உலகளாவிய பாரம்பரிய அறிவுசார் கருவூலத்தை உருவாக்க வேண்டும். இதற்கு அடித்தளமாக இந்திய அறிவுசார் அமைப்பு முறைகளை பயன்படுத்த முடியும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாரம்பரிய அறிவுசார் கருவூலத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, போதைப்பொருள் கடத்தல் பயங்கரவாத இயக்கங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை முறியடிக்கும் வகையில் G20 நாடுகள் இடையே நிதி நிர்வாகம் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு உறுதி செய்ய பிரத்யேக நடவடிக்கை அவசியம். இதன் மூலம் கடத்தல் கட்டமைப்புகள் சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகளுக்கு சீர்குலைந்து பயங்கரவாதத்தினுடைய முக்கிய நிதி ஆதாரம் பலவீனமடையும். அதனால் பயங்கரவாதம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மூன்றாவது பார்த்திங்கன்னா, சுகாதார அவசர நிலை மற்றும் இயற்கை பேரிடரின் போது ஒருங்கிணைந்து பணியாற்ற G20 உலகளாவிய சுகாதார மேலாண்மை குழு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம 4 என்னென்னு சொல்லிட்டோம். இது ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, உறுப்பு நாடுகளுடைய நிதி ஆதரவுடன் ஆப்பிரிக்க நாடுகளில் 10 லட்சம் சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர்களை உருவாக்கும் நோக்கில் திறன் பெருக்க திட்டம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. செயற்கைக்கோள் தரவு கூட்டுறவு, பருவநிலை மாற்றம், உணவு தயாரிப்பு விநியோக முறை தொடர்பான 2வது அமர்வில் முக்கிய கனிமங்களுடைய மறு பயன்பாடு மற்றும் மறு உருவாக்க முன்னெடுப்பு, செயற்கைக்கோள் தர கூட்டுறவு ஆகியவற்றை பிரதமர் மோடி முன்மொழிஞ்சிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, முக்கிய கனிமத்துடைய மறு பயன்பாடு, மறு உருவாக்கம், அதுக்கப்புறம் செயற்கைக்கோளுடைய தரவு கூட்டுறவு, இதை பற்றி சொல்லியிருக்காரு. G20 உறுப்பு நாடுகளில் உலகின் மொத்த உற்பத்தியில், அதாவது GDP நேற்றே சொன்னதை 85%, சர்வதேச வர்த்தகத்தில் 75% பங்களிக்கின்றன. உலக மக்கள் தொகையில் 3/2 பங்கு இந்த G20 நாடுகள் தான் கொண்டிருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக G20ல் பார்த்தீங்கன்னா 20 நாடு தான் இருக்கணும். ஆனால் G20ல் 21 நாடுகள் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக, குளிர்கால கூட்டுத்தொடரில் 10 மசோதாக்கள் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நிறுவனங்கள் சட்டம் 2013 மற்றும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை சட்டம் ஆகிய 2லும் மாற்றங்கள் மேற்கொண்டு வணிகத்தை எளிமைப்படுத்த பெருநிறுவன சட்டங்கள் முன்மொழியப்பட உள்ளது. அப்போது நிறுவனங்கள் சட்டமும் அதே போல் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை சட்டம், ரெண்டையும் மாற்றிட்டு இதுக்கு பதிலாக பெருநிறுவன சட்டங்களை முன்மொழியப்படக்கூடதாக இருக்குது. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரிய சட்டம், அதாவது செபின்னு சொல்லுவோம்ல, 1992 மற்றும் வைப்பு தொகை சட்டம் 1996 மற்றும் பரிவர்த்தனை ஒப்பந்தங்கள் ஒழுங்குமுறை சட்டம் ஆகிய 3ஐயும் ஒருங்கிணைத்து பரிவர்த்தனை சந்தை குறியீடு சட்டம் என்று 2025 மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. என்னென்ன சட்டத்தை? ஒன்று செபி, சரிங்களா, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரிய சட்டம் 1992, அடுத்த வைப்பு தொகை சட்டம் 1996 மற்றும் பரிவர்த்தனை ஒப்பந்தங்கள் ஒழுங்குமுறை சட்டம். இது 3ஐயும் இணைச்சு எந்த சட்டமாக கொண்டு வர போகிறாங்கன்னா, பரிவர்த்தனை சந்தை குறியீட்டு சட்டம் அப்படின்னு 2025 மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது தவிர சிவில் அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி வழங்குவது, இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது உள்ளிட்ட தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மசோதாக்களும் இந்த கூட்டுத்தொடரில் நிறைவேற்றப்படதா இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் 131வது அரசமைப்பு திருத்த சட்டம், சண்டிகர் யூனியன் பிரதேச விவகாரங்களில் குடியரசுத் தலைவரே நேரடியாக சட்டம் இயற்றும் வகையில் 131வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம 2 சட்டம் பார்த்தோம், நிறுவன சட்டையும் அதே போல் பார்த்திங்கன்னா பொறுப்பு கூட்டாண்மை சட்டத்தையும் இணைச்சு பெருநிறுவன சட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதே போல் செபி ஆக்டு, வைப்பு தொகை சட்டம், அதே போல் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஒப்பந்தங்கள் சட்டம், இது 3ஐயும் இணைச்சு பரிவர்த்தனை சந்தை குறியீட்டு சட்டமாக கொண்டு வர போகிறாங்க. அதுபோக
சிவில் அணுசக்தி துறையில் வந்து தனியாருக்கு வந்து அனுமதி வழங்குவதும் இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படுவது தொடர்பாக மசோதா கொண்டு வர போகிறாங்க. அதே போல் சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசத்தில் வந்து சரிங்களா யூனியன் பிரதேசமாக அமைக்கிறதுக்காக நேரடியாக குடியரசுத் தலைவரே வந்து அதில் சட்டமேற்ற வகையில் 131வது சட்ட அரசமைப்பு திருத்த மசோதையும் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. அடுத்தா இந்த உயர்கல்வி ஆணைய மசோதா வந்து நிறைவேற்றப்படுமான்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்மொழியப்பட்டுள்ள இந்திய உயர்கல்வி ஆணையம் அதாவது HECI மசோதா வந்து நிறைவேற்றப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த HECI அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானியக்குழு UGC, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் ஆகிய 3 அமைப்புகளுக்கு மாற்றாக தான் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்குல்ல அந்த உயர்கல்வி ஆணையம் இதை வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. உயர்கல்விக்கான ஒற்றை அமைப்பாக நிறுவப்பட்டுள்ள இந்த HEIC கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் அங்கீகாரம் வழங்குவது, ஒழுங்குபடுத்துவது மற்றும் பணிகளை மேற்கொள்ளும். என்ன சொல்லியிருக்காங்க, உயர்கல்வி ஒற்றை அமைப்பாக நிறுவப்பட்டு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை வந்து அங்கீகாரம் கொடுக்கும், ஒழுங்குபடுத்தும், அந்த பணியை வந்து மேற்கொள்கிறதா வந்து இந்த HECIன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவது பொறுப்பு கல்வி அமைச்சகத்திலுமே வந்து தொடரும். அப்போது இந்த கல்வி நிறுவனத்துக்கு வந்து நிதி கொடுக்குறது யார்கிட்ட இருக்குன்னா கல்வி அமைச்சகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மருத்துவம் மற்றும் சட்டக் கல்லூரிகள் இந்த அமைப்பின் அதிகார வரம்புக்குள் வந்து கொண்டு வரப்படவில்லை. ஏற்கனவே UGCக்கு மாற்றாக HECI நிறுவது தொடர்பான வரைவு மசோதா 2018 தாக்கல் செய்யப்பட்ட போது மக்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டன. இது சட்டமாக நிறைவேறவில்லை. 2021 மத்திய கல்வி அமைச்சராக தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த பணிகள் வந்து மீண்டும் தொடங்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த செஞ்சிக்கோட்டையை வந்து பார்வையிட வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் வந்து வந்திருக்காங்க. செஞ்சிக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்கு. எப்போ அறிவிச்சதுன்னா ஜூலை 11, 2025 தான் அறிவிச்சிச்சு. சரிங்களா, செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த செஞ்சிக்கோட்டை வந்து கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த செஞ்சிக்கோட்டையில் ஏன் வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்கன்னா மராத்தா இராணுவ நிலப்பரப்புகள் என்ற பெயரில் தான் வந்து இதை சேர்த்துருக்காங்க. ஏன்னா மராத்தியர்கள் வந்து ஆட்சி சேர்ந்த பகுதி இல்லைங்களா, அதனால் செஞ்சிக்கோட்டையை வந்து மராத்தா இராணுவ நிலப்பரப்புகள் என்ற பெயரில் தான் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்தா வெப்ப மீள்தன்மை திறன் மையம் தொடக்கம். என்னென்னா தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் சார்பில் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2022 ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழக அரசு மற்றும் பிரிட்டன் அரசு இணைந்து தான் வந்து இந்த மையத்தை வந்து தொடங்குறாங்க. தமிழகத்தில் வெப்ப அலைகள் அதிக அளவில் இருக்கும் பகுதிகளை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ற வகையில் சுகாதார திட்டங்களை வகுக்க அரசு முடிவெடுத்துள்ளது. வெப்பநிலை குறித்த தரவுகள் வந்து சேகரிக்கப்பட வேண்டும். அதற்கு வெப்ப மீள்தன்மை திறன் மையம் மிகவும் உதவியாக இருக்க முடியும். ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த பகுதியில் இருக்க வெப்பத்தை வந்து சரி செய்ய முடியும். அதனால் மக்களுக்கு ஏற்படுற பல்வேறு பாதிப்புகளை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே அறிஞ்சு அதை சீர்படுத்திக்க முடியுன்றதுக்காக அந்த வெப்ப மீள்தன்மை திறன் கொண்ட மையம் வந்து தொடங்க போகிறாங்க பிரிட்டன் அரசனுடைய உதவியுடன். அடுத்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் 92 வயசில் வந்து காலமாயிட்டார். அவரை பற்றி முக்கியமான செய்திகளை பார்ப்போம். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல்நலக்குறைவு காரணமாக வந்து நவம்பர் 22 சென்னையில் வந்து இறந்துட்டார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 1933 செப்டம்பர் 9 பிறந்த தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன். தமிழ் கவிஞர், எழுத்தாளர் மற்றும் விமர்சகராக இருந்த இவர் மரபு கவிதை மற்றும் புதுக்கவிதை இரண்டிலும் வந்து சிறந்து விளங்கியிருக்கார். புகழ்பெற்ற கவிதை தொகுப்பான வணக்கம் வள்ளுவர் நூலுக்காக 2004 சாகித்ய அகாதமி பெற்றிருக்காரு. ஸோ அப்போ ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் வந்து ஜெகதீஷனு. அதே போல் மரபு கவிதை மற்றும் புதுக்கவிதை ரெண்டிலுமே சிறப்பாக விளங்கியிருக்காரு. வணக்கம் வள்ளுவர் நூலுக்காக 2004 வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. 1933 செப்டம்பர் 9 வந்து பிறந்திருக்காரு. தமிழன்பன் கவிதைகள் தோணி வருகிறது, தீவுகள் கரையேறுகின்றன, சூரிய பிறைகள், திரும்பி வந்த தேர்வலம், பனி பெய்யும் பகல், இரவு பாடகன் உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் படைச்சிருக்காரு. அதே போல் பாரதிதாசன் மரபில் வந்த இவர் வானம்பாடி கவிதை இயக்கத்தின் முக்கிய பங்களிப்பாளர்களில் ஒருவராக இருந்திருக்காரு. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், ஈரோடு மதராசா உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர், புதுக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர், தமிழக அரசின் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினர் மற்றும் அரிமா நோக்கு என்ற ஆய்வதழின் ஆசிரியர் போன்ற பல்வேறு பொறுப்பை வந்து இருந்து வகிச்சிருக்கார். தமிழ் பணிகளுக்கு அங்கீகாரமாக கலைமாமணி, சாகித்ய அகாடமி, பாரதிதாசன் விருது, சிறந்த நூல்களுக்கான தமிழக அரசின் விருது, அடுத்து குரல் பீட விருது, முரசொலி அறக்கட்டளையினுடைய கலைஞர் விருது, கவிக்கோ விருது என்ற எண்ணற்ற விருதுகளை வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து திமுக அரசு சார்பில் 2022 முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய பிறந்தநாளின் கீழ் கனவு இல்ல திட்டம்
அதன் கீழ் வந்து ஈரோடு தமிழ் அன்பு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வந்து வீடு வழங்கப்பட்டது. இந்த கனவு இல்லம் திட்டம் பார்த்திங்கன்னா 3/6/2021 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோடைய பிறந்தநாளான அன்னைக்கு தான் கனவு இல்ல திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவர் இயற்றிய கீழடியில் கேட்ட தாலாட்டுகள், நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு ஆகிய நூல்களை முதல்வராக வெளியிடும் பேரினை வந்து பெற்றிருக்கிறதா இவ்வேளையில் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு முதல்வர் வந்து நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. ஸோ இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் இவ்வளோ தான் ஈரோடு தமிழன்பனை பற்றி. இது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து புக்ஸில் இருக்கும், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தா நம்ம வந்து குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருப்போம். அதில் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து மெயிலோ மெசேஜ் வந்திருக்கும். அப்படி வரலாம் நீங்கள் வந்து OTR ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து +2ல் மேக்ஸ் பயாலஜி, அதாவது தாவரவியல் அல்லது விலங்கியல் அல்லது உயிரியல், இந்த பாடத்தை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால்நடை உதவியாளர் பணிக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மெயில் ஆர் மெசேஜ் வந்திருக்கும். இல்லை நீங்கள் OTRயில் போயிட்டு அதை பதிவு பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க, இது மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் அதை சொல்லி விட்டுருங்க, சரிங்களா? அடுத்ததாக 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு PR கவாய் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றுட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 53வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 24 அதாவது நாளைக்கு வந்து பதவியேற்க இருக்கார். இவருடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 2027 பிப்ரவரி 29 வந்து ஓய்வு பெற இருக்கார். ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான செய்திகள் அவ்வளோதான். அடுத்து ஹிந்து தமிழுக்கு போவோம். பெருந்தொற்று இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள சர்வதேச சுகாதார குழு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். பெருந்தொற்று இயற்கை பேரிடர் சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச சுகாதார குழுவை அமைப்பது குறித்து G20 மாநாட்டில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்கார். G20 சர்வதேச சுகாதார குழுவை அமைக்க வேண்டியது அவசியம். G20 உறுப்பு நாடுகளை சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும். இதன் மூலம் சர்வதேச சுகாதார நெருக்கடிகள், இயற்கை பேரிடர்களை வந்து எளிதாக எதிர்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொரோனா டைமில் வந்து எவ்வளோ அஃபெக்டை வந்து நம்ம பார்த்தோன்னு தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நிகழ்வு வந்து நடந்துடக்கூடாது எதிர்காலத்தில், அதுக்காக தான் வந்து ஒரு குழு வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் போதை கடத்தல் தடுப்பு, சர்வதேச போதைப் பொருட்களை கடத்தல் மூலம் ஈடுபடும் வருவாய் தீவிரவாதிகளுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ போதைப் பொருளுடைய வருவாய் வந்து தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து பயன்படுது. ஸோ வந்து தீவிரவாதத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னா போதைப் பொருள் வந்து ஒழிக்கணும். எனவே போதைப் பொருள் கடத்தலை வந்து தடுக்க G20 நாடுகள் வந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் தென்னாப்பிரிக்காவில் தான் வந்து இந்த G20 மாநாடு ஃபஸ்ட் டைம் நடக்குது. இதில் தமிழ் பாடலை ரசித்த பிரதமர் மோடி ஜோகன்ஸ்பர்க் நகரில் பிரதமர் மோடிக்கு வந்து இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரை வரவேற்கும் வகையில் கங்கா அம்மா என்ற தமிழ் பாடலை தென்னாப்பிரிக்காவின் புகழ்பெற்ற பாடகி குமாரி அம்பிகை வந்து பாடியிருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து மோடி வந்து மெய் சிரித்திருக்காரு. ஸோ எந்த பாடல்னு பார்த்து கங்கா அம்மா தென்னாப்பிரிக்காவில். அதே போல் இந்தியாவின் தமிழகம் உட்பட 11 மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியினர் வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவில் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை மாநிலம்னா 11 மாநிலத்தைச் சேர்ந்த இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில். அடுத்த தமிழ் இலக்கணத்தில் ஒரு பொது அறிவு. அரிய மலர் என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். அரிய என்பது மலர் என்ற பெயர் சொல்லை பற்றி ஒரு பண்பை விளக்குவதால் இது பெயரெச்சமாகும். இதில் பொருள் நேரடியாக குறிப்பிடப்படாமல் குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. ஸோ அதனால் அரிய மலர் என்பது குறிப்பு பெயரெச்சம். அடுத்ததாக அமைந்த கரை என்ற பெயர் அமிஞ்சிக்கரை என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம். இதன் பொருள் அமஞ்சிகள் கரைந்த கரை அல்லது அமைதியான கரை என்பதாகும். இந்த பகுதி முன்பு சென்னையின் புறநகர் பகுதியாக இருந்தது, பின் நகரின் மையமாக வளர்ந்துள்ளது. ஸோ அமைந்த கரை அப்படின்ற பெயர் வந்து எப்படி வந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பு காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு வந்தார். அந்த கோயிலை பற்றி தனது கல்வெட்டுகளில் கச்சிப்பேட்டு பெரிய தளியார் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு காஞ்சியில் உள்ள பெரிய கோயிலின் இறைவன் என்று அர்த்தம். அப்போ என்ன குறிப்பிட்டிருக்காரு, கச்சிப்பேட்டு பெரிய தளியார்னு ராஜராஜ சோழன் வந்து காஞ்சி கைலாசர் கோயிலுக்கு வந்து அப்போ குறிப்பிட்டிருக்கார். கவிஞர் கண்ணதாசன் நடத்திய இதழ் தென்றல், சரிங்களா, தென்றல் முல்லை அப்படின்னு நிறைய இருக்குது. இன்னும் தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்த கண்ணதாசனுக்கு சேரமான் காதல் என்ற நாவலுக்காக 1980 சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. அடுத்ததா வி.சா. காண்டேகர் தனது யயாதி நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது, மகாராஷ்டிரா மாநில விருது, ஞானப்பீட விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். தமிழில் இவரது நாவல்கள் ஸ்ரீயின் மொழிபெயர்ப்பில் வந்து வெளிவந்துள்ளது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.
அதே போல் பால புரஸ்கார், பால யுவ புரஸ்கார் இந்த விருது பெறவங்களுக்கு வந்து கலைஞர் கனவு இல்லம் வந்து வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சென்னையில் அசோக் நகர் என்ற பெயருக்கான காரணம் இப்பகுதியின் மையத்தில் உள்ள அசோகர் தூணாகும். 1964 நிறுவப்பட்ட சென்னையின் புறநகராக இருந்த பகுதியில் 1980 பெரிய வணிக வளாகம் உருவானது. ஸோ அவங்க அசோகர் தூண் வந்து இருந்திருக்கு, அதனால தான் வந்து அசோக் பில்லர் அப்படின்னு இங்கிலீஷில் மாறுறது. மத்திய அரசோட 4 தொழிலாளர் சட்டம் வந்து அமல்படுத்தப்படுகின்றன. இதில் பெண்களுக்கு வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலின பாகுபாடு வந்து தடுப்பு, சம வேலைக்கு சம ஊதியம், ஒப்புதலுடன் இரவு வேலை மாற்றத்தில் பணியாற்ற அனுமதி, வீட்டிலிருந்து பணியாற்ற வாய்ப்பு, 3500 வரை மருத்துவ போனஸ், அனைத்து வகையான வேலைகளிலும் பணியாற்ற அனுமதி, அதாவது சுரங்கம் பணிகள் மற்றும் கனரக இயந்திரங்கள் உட்பட இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து புதுசாக வாய்ப்பு கொடுத்துருக்கு. அடுத்ததாக ரூபாய் 20 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட சர்வதேச ஹாக்கி மைதானம் வந்து மதுரையில் வந்து திறப்பு. மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு அரங்க வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 20 கோடி மதிப்பிலான சர்வதேச ஹாக்கி மைதானம் மற்றும் பார்வையாளர் அரங்கத்தை துணை முதல்வர் உதயநிதி வந்து நேற்று திறந்து வைத்திருக்காரு. இதற்காக மதுரையில் வந்து எம்ஜிஆர் விளையாட்டு அரங்க வளாகத்தில் 20 கோடி மதிப்பில் வந்து புதிய ஹாக்கி மைதானம் வந்து திறந்து வைத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா 14வது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி வந்து நடைபெற இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால தான் அந்த மைதானத்தை வந்து முன்கூட்டியே திறந்துட்டாங்க. அடுத்தா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 25ஆம் தேதி பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான இணைய வன்முறைகளை ஒழிப்பது தான் இந்த ஆண்டின் கருப்பொருள். அப்போ பெண்களுக்கு எதிரான இணைய வழி வன்முறையை வந்து ஒழிப்பது தான் இந்த வருஷத்தோடைய அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 25ஆம் தேதி பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாள். பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான நாள் வந்து நவம்பர் 25ஆம் தேதினு பார்த்தோம். நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரையிலான 16 நாட்கள் வந்து செயல்பாட்டுக்கு ஐநா அழைப்பு விடுத்திருக்கிறது. சரிங்களா. உலகம் முழுவதும் 3 பெண்களில் ஒருவர் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது உடல் ரீதியான அல்லது பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 23ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழ் வந்து முக்கியமான செய்தி தொகுப்புகள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.